ஹாய் கைஸ், நான் தான் டென் ஒண்டருக்கு. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம் கைஸ், கேடிஎம் அப்கமிங் பைக்ஸ் வரப்போகுது. என்னென்னா கேடிஎம் டியூக் 160 கேடிஎம் RC 160 பைக் பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதை பற்றி கொஞ்சம் 2 இமேஜ் லீக் ஆகிருக்கு, அதை பற்றியும் பார்க்கலாம். அது மாதிரி இந்த பைக் எப்போ நம்ம லான்ச் ஆகும், அது மாதிரி எந்த பைக்கோட காம்படிஷன் எல்லாமே பார்த்துடலாம். இந்த சேனலுக்கு நீ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சொன்ன மாதிரி. அது மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் வச்சுன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணால் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்குங்க. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக் 160 நம்ம அப்கமிங் பைக் இது வரப்போகுது. ஆல்ரெடி நம்ம கேடிஎம்ல என்ட்ரி லெவல் பைக் பார்த்தீங்கன்னா 125 இருந்துச்சு, கேடிஎம்மோட டியூக் 125. அந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் கொண்டு வந்திருக்காங்க, கேடிஎம் டியூக் 160. இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் காம்படிஷன் இந்த பைக்கோட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R15 வரும், MT வரும், அதே மாதிரி பஜாஜ் 160 சரி. ஏன்னா இதுதான் என்ட்ரி லெவல் பைக் சரிங்க. அவங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அவங்க சொல்லல ஒழுங்கா. அதை நான் உங்களுக்கு வர அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது 2 இமேஜ். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் இந்த பைக் வந்து, ஏன்னா இந்த மார்ச் வந்து இது லீக் ஆகிடுச்சு. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பைக் இமேஜ். ஓகேவா? நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி 160 பைக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேடிஎம் டியூக் 200 பைக் வாங்கலாம் செட்டு இருப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். இந்த பைக் எப்போ வரும்னா உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலை அப்படின்னா மிட் மந்த் சொல்கிறாங்க. அப்படின்னா இயரில் மிட் சீசன், அந்த கரெக்டாக சென்டர் சீசன். ஓகேவா? இப்போ மே மந்த் ஆஷா, இனி வந்து உங்களுக்கு ஜூன் ஜூலை 2 மந்த்ஸுக்குள்ளே இந்த பைக் லான்ச் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து பாருங்கள். அதுமாரி கொஞ்சம் லீக்ஸ் வீடியோலாம் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம் கண்டிப்பாக. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இதான் வந்து டியூக் 125 போகுது, டியூக் 160. ஓகேவா? இதுக்கு மைலேஜ் எல்லாம் உங்களுக்கு கேட்டிங்கன்னா அதில் 125 பார்த்தீங்கன்னா நல்லா இதாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40-45 கிடைக்கும் சொன்னாங்க. 160 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 40க்கு மேலே தான் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 200 இருக்குது. 200க்கு இதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ப்ரைஸ் வைஸ்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்காது கைஸ். ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். இதில் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு வருது, என்னெல்லாம் டிஸ்பிளே என்ன கொடுக்குறாங்க, என்னெல்லாம் சஸ்பென்ஷன் என்னெல்லாம் கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RCயில் 160 கைஸ். ஆல்ரெடி இந்த லுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர், ஏன்னா இதுக்கு முந்தின மாடல் Gen 2லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எதுக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியலை. உண்மையாக சொல்கிறேன், பழைய பைக் என்னென்னா உங்களுக்கு வந்து லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன உங்களுக்கு வெயிட் வந்து ஃப்ரண்ட்டில் நல்ல வெயிட் தெரியும் கைஸ். ஆனால் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓல்டு பைக்கோட கம்பேர் பண்ணும்போது இப்போ RC 200 390 சொல்கிறேன், நல்லா இதாக இருக்கும். அதேமாதிரி அவங்க வந்து நீங்கள் என்ன தான் குறை சொன்னாலும், சேல்ஸ் ஆகாமல் இருந்தாலும் அவங்க வந்து இந்த மாடலை விடுறதில்ல. ஏதோ பார்த்து அது என்ன சொல்கிறது, இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க தெரில. ஓகே, இந்த பைக் தான் வரப்போகுது. கலர் தீம் பார்த்திங்கன்னா எத்தனை கலர் தீம் வரும்லாம் தெரில, பார்த்துக்கலாம் சரியா? அது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அது இல்லாமல் என்னால் முடிஞ்சால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. அப்கமிங் பைக்ஸ் பற்றி நம்ம இப்போ கேடிஎம் பைக்கை தான் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வேறு கம்பெனி பைக், இப்போ பஜாஜ், டிவிஎஸ் பைக், யமஹா அந்த பைக்கில் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லாம் இருக்கும். ஓகே, அதுமாரி இந்த பைக் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எந்த பைக்கோட காம்படிஷனாக MT-15 கண்டிப்பாக காம்படிஷன் வரும். R15 V4 V3 காம்படிஷன் வரும். R15 R1M நினைக்கிறேன், அதோட காம்படிஷன் வரும். அது மாதிரி சொன்ன பஜாஜில் பல்சர் இருக்குது, 160 இருக்குது, அதோட காம்படிஷன். அது இல்லை நம்ம கேடிஎம்லேயே உங்களுக்கு டியூக் 200 இருக்குங்க, அதுக்கும் காம்படிஷன் கண்டிப்பாக வரும். இதுக்கு பவர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் கைஸ் இருக்குது பவர்லாம். நீங்கள் அதெல்லாம் நான் உங்களுக்கு போகிற நீட்டாக ஒரு வீடியோ சொல்கிறேன். இந்த பைக் வரப்போகுது, அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் முன்னாடி ஒரு 3 months முன்னாடி சொல்லியிருந்தோம். நம்ம வந்து பஜாஜும் கேடிஎம் சேர்ந்து தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போவுமே சொன்னாங்க 160 பைக் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக கொண்டு வராங்க கைஸ். அந்த கண்டிப்பாக இந்த பைக் வந்துச்சுன்னா, ஷோரூம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டே கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய வீடியோ எடுத்து கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேன். நீங்கள் கொடுங்க சப்போர்ட், இப்போ கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்ருங்க. கண்டிப்பாக நம்ம
செய்யலாம். ஓகே, வீடியோ நல்லா நிறைய மேக் பண்ணலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அப்படி ரிப்ளை பண்ணாட்டா இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இன்ஸ்டாகிராமில் ஃபுல் ஆக்டிவாக தான் இருப்பேன். நீங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, இது போல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.